இந்த வீடியோல நான் 50000 பட்ஜெட்ல கேமிங் பிளஸ் எடிட்டிங் பிசிக்கான ஒரு பார்ட்ஸை தான் சஜஸ்ட் பண்ண போறேன். இந்த 2023லயே இதுதான் மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி பிசி பில்டா இருக்க போகுது. அந்த அளவுக்கு நீங்க கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான பெர்ஃபார்மன்ஸை இந்த பிசி பில்டர் கொடுக்கும். ஸோ 50000ல பிசி பில்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. நீங்க கொடுக்குற காசுக்கு இந்த பிசி பில்ட் பார்ட்ஸ் கண்டிப்பா ஒர்த்தான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். ஸோ அது எந்தெந்த பார்ட்ஸ்னு சொல்றேன். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க, அப்பதான் சரியா இருக்கும். ஸோ முதல்ல இந்த பிசி பில்டுக்கு நம்ம சூஸ் பண்ண போகிற CPU எதுனா இன்டெலோட 12th Gen i5 தான். யூஸ்வலாகவே 50000 பட்ஜெட்னா நம்ம சூஸ் பண்ணுற CPU 1200F இருக்கும். அதாவது i3 1200F இல்லைனா AMD 5500. அது எல்லாம் எடுத்தாலுமே ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டை பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போது கம்பெனிஸோட ப்ரைஸ் எல்லாமே ரொம்பவே ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ நம்மளால் இப்போ 50000 பட்ஜெட்டில் கூட இன்டெலோட i5 12th Gen யூஸ் பண்ண முடியும் 12400F. ஸோ இந்த CPU தான் நாம் இதுக்கு முன்னாடி ஒரு 85000 பிசி பில்ட் பார்ட் சஜஷன் வீடியோவில் கூட அதை தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் 50000 ரூபாயிலே கூட இப்போ பண்ண முடியும். ஸோ இந்த CPU பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சுக்கும். இது ஒரு 6 core 12 thread CPU 4.4 GHz வரைக்குமே பூஸ்ட் கிளாக் இருக்குது. இதில் DDR4 RAM சப்போர்ட் இருக்குது, DDR5 RAM சப்போர்ட் இருக்குது, 18 MB இன்டெலோட ஸ்மார்ட் கேஷ் இருக்குது. ஸோ உண்மையில் ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் CPUனா இதுதான். ஸோ இதில் 6 core 12 thread இருக்கனால நம்மளால் வீடியோ எடிட்டிங் கூட கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா இந்த பிசி பில்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான மதர் போர்டு. இந்த மதர் போர்டு வந்து நல்ல மதர் போர்டு. அதனால தான் இந்த பிசி பில்டே இந்த பட்ஜெட்டில் பாசிபிளாக இருக்குது. அது எந்த மதர் போர்டுனா ஜிகாபைட்டோட H610 M2 S2 மாடல். S2 கண்டிப்பாக அந்த S2 மாடல் தான் வாங்கணும். இந்த மதர் போர்டை பற்றி பார்த்தோன்னா இதில் 8 VRMs கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நீங்கள் B660 மதர் போர்டு போனால் கூட அதுலேயுமே 8 இல்லைனா 9 VRMs தான் இருக்கும். இந்த VRMs தான் நம்ம CPUக்கான பவர் டெலிவரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த VRM ஸ்டேபிளாக இருந்தால் தான் நம்ம CPUக்குமே சரியான பவர் போகும். நம்ம CPUமே மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் எடுக்கும்போது நல்ல ஸ்டேபிளான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். ஸோ அதிகமான கோர்ஸுக்கு CPU யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் அதிகமான VRMஸ்மே தேவைப்படும். ஸோ இந்த 12th Genக்கு இதுவே அதிகமான VRMs தான். நம்ம இதுக்கு மேலே CPU அப்கிரேட் பண்ணால் கூட இந்த VRMஸால் கண்டிப்பாக நல்லா ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த மதர் போர்டில் அதுவும் இல்லாமல் PCIe Gen 4 சப்போர்ட் கிராஃபிக்ஸ் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. PCIe Gen 3 சப்போர்ட் NVMe SSD கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எங்கள் கேமிங் அப்புறமா பேசிக்கான 1080p எடிட்டிங் பண்ணுறோம்னா Gen 3 NVMe போதுமானது தான், எந்த பிரச்சனையுமே இருக்காது. மோஸ்ட்லி கேமிங்க்கு தாராளமாக இதுவே போதுமானது தான். அப்புறமா USB 3.2 Gen 1 சப்போர்ட்டுமே இருக்குதுல 2 RAM ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 RAM ஸ்லாட்டுமே இதில் dual சேனல் மோடில் ஒர்க் ஆகும். ஸோ மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் அங்கேருந்துமே நமக்கு கிடைக்கும். ஸோ அப்புறமா யூஸ்வலாக ஜிகாபைட் கிட்ட இருந்து கிடைக்கிற சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸுமே இந்த மதர் போர்டுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறமா இதில் இப்போதைக்கு 12th Gen 13th Gen 2 CPUமே சப்போர்ட் ஆகும். மேபி இல்லை மோஸ்ட்லி ஃபியூச்சரில் அவங்க 14th Gen CPU சப்போர்ட் கூட இந்த மதர் போர்டுக்கு எனபிள் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு பட்ஜெட் மதர் போர்டு, ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் ஜிகாபைட் ஒன்று இதை கைவிடலை. இப்போ போன மாதம் கூட ஜிகாபைட் ஒரு புதிய இன்டர்ஃபேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க பயோஸுக்கு. அந்த அப்டேட்டை கூட இந்த பட்ஜெட் மதர் போர்டுக்குமே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆஸ்ரோக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, சின்னதாக ஒரு லீக் வந்துடுச்சு H610 மதர் போர்டுக்கு அவங்க 14th Gen சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு. ஆஸ்ரோக்கால் முடியும்னா கண்டிப்பாக ஜிகாபைட்டாலையுமே முடியும். ஏன்னா ஜிகாபைட் ஆஸ்ரோக்கோடையுமே ஒரு பெரிய டீம். ஸோ மோஸ்ட்லி 14th Gen இன்டெல் சப்போர்ட்டுமே இந்த மதர் போர்டுக்குமே வர சான்சஸ் இருக்குது. ஸோ அப்புறமா இந்த பிசி பில்டுக்கான கிராஃபிக்ஸ் கார்டு. இந்த பிசியை ஒரு கேமிங் பீஸ்டாக மாற்றுறதே இந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான். AMD RX 6600 8GB மாடல். இதுதான் இப்போ இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி கிராஃபிக்ஸ் கார்டுன்னு சொல்லலாம். எந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டுலையுமே இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட வேல்யூ ஃபார் மணி பெர்ஃபார்மன்ஸை பீட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதே வேளையில் நல்ல பட்ஜெட்லேயுமே கிடைக்கும். இப்போ நம்மளால் அண்டர் 20,000லேயே இந்த கிராஃபிக்ஸ் கார்டை வாங்க முடியும். இப்போ ரீசெண்டாக சேல்ஸில் எல்லாம் 17,000 18,000 கூட சேல் பண்ணியிருந்தாங்க. பெஸ்ட்டான ப்ரைஸிங். ஆனால் நீங்கள் 19,000க்கு வாங்கினாலே உங்களால் இந்த கிராஃபிக்ஸ் கார்டை நான் சொல்கிற இந்த பார்ட்ஸை வச்சு அண்டர் 15,000 இல்லைனா 51,000 பண்ண முடியும். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டை பற்றி எல்லாருக்குமே ஆல்ரெடி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த கிராஃபிக்ஸ் கார்டால் ஆல்மோஸ்ட் எல்லா AAA டைட்டில் கேம்ஸ்லையுமே 1080pல அல்ட்ரா செட்டிங்ஸில் above 60 fps கொடுக்க முடியும். ஸோ நான் பெஞ்ச்மார்க் டேட்டாவை இந்த வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அப்புறமா இந்த பிசி பில்டுக்கான பவர் சப்ளை நமக்கு இங்கே மினிமம் ஒரு 550 வாட் இருந்தாலே போதும். அது தாராளமாக ஓகே தான். நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு அப்கிரேட் பண்ணால் கூட இந்த பவர் சப்ளையே ஓகே தான், ஹேண்டில் பண்ணிவிடும். நான் இங்கே சஜஸ்ட் பண்ண பவர் சப்ளை என்னன்னா டீப்போட PF 550 வாட் பவர் சப்ளை தான். இது ஒரு சீட்டரில் இருக்க பவர் சப்ளை. ஸோ சீட்டர் கூட இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே தான். நான் பவர் சப்ளை வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்க. அதில் நான் சொல்லியிருப்பேன் இந்த பவர் சப்ளையோட டயர் என்ன, பவர் சப்ளை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ மோஸ்ட்லி ஸ்டார்டிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுறாதீங்க. ஸோ அந்த வீடியோலேயே ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோவை மறக்காம எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்புறமா இந்த பிசி பில்டுக்கான ரேம் நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ரேம் இல்லைனா RGB ரேம் அதெல்லாம் போடுறது கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவான ரேம் நம்ம சூஸ் பண்ணுறோம்னா அந்த காசை சேவ் பண்ணி நாம அதர் பார்ட்ஸில் போடலாம். ஸோ இங்கே தான் இந்த பிசி பில்டுக்கு சஜஸ்ட் பண்ண ரேம் பிராண்ட் எதெல்லாம்னா G-Skillோட ரிப்ஜவாஸ் சூஸ் பண்ணலாம், எடேட்டாவோட D30 சூஸ் பண்ணலாம், க்ளோசரோட வெஞ்சன்ஸ் சூஸ் பண்ணலாம், இல்லைனா டீம் குரூப்போட ரேமை சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பிராண்ட்ல நீங்க ரேமை சூஸ் பண்ணலாம். ஆனால் ரிக்வயர்மெண்ட் கண்டிப்பாக மினிமமாக 3200 CL16 இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்.
அதுக்கு கீழே நீங்கள் போக தேவையில்லை, மேலே போனால் பிரச்சனை இல்லை. அது உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் வேணும்னா 3600 கூட போகலாம். ஆனால் CL16 இருக்க பாருங்க, நீங்கள் 3600 போயிட்டு CL18 இல்லைனா CL22 போனாலுமே பெர்ஃபார்மன்ஸில் பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது. ஸோ CL16 3200 இந்த பிசி பில்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், பட்ஜெட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் சொன்ன இந்த பிராண்ட்ஸ்ல இருந்து 3200 CL16 ரேம் நம்மளால 1500 இருந்து 1600 வாங்க முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்குமே இந்த பிராண்ட்ஸ்ல இருந்து நல்ல பட்ஜெட் ரேமாவே வாங்க, அப்போ தான் பட்ஜெட் பிசி பில்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் 2 ஸ்டிக் ரேம் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் டோல் சேனல் மோடில் ஒர்க் ஆகும், மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். நானுமே இந்த அண்டர் 15,000 பட்ஜெட்லையுமே 8x2 கிட்ட தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்டர் 15,000ல கரெக்டாக இருக்கும் 16 GB ரேம். கேமிங் பண்ணுறதுக்கு 16 GB தாராளமாக போதும். நீங்கள் ரொம்ப இன்டென்சிவாக எடிட்டிங் எல்லாம் பண்ணி மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்கன்னா மேபி நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரேமை கன்சிடர் பண்ணலாம், 16x2 கிட்ட போகலாம். ஸோ அது உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 50,000 உங்கள்கிட்ட பட்ஜெட் இருக்குன்னா 8 GB ரேம்லேயே 2 ஸ்டிக்காக போட்டு யூஸ் பண்ணுங்கள். சிங்கிள் ஸ்டிக் மட்டும் போடாதீங்க, பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்புறமா இந்த பிசி பில்டுக்கான கேபினெட், இந்த 50,000 பட்ஜெட் இருக்குன்னா இந்த பிசி பில்டில் கேபினெட்டுக்கு நீங்கள் அலோகேட் பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்னா இப்போ 3000லேருந்து 3100 இல்லைனா 200 அந்த மாதிரி அமௌண்ட்டை தான் நீங்கள் அலோகேட் பண்ணணும். ஸோ அந்த பட்ஜெட்டில் பார்த்தோன்னா நிறைய நார்மலான கேபின்ஸ் இருக்குது. ஸோ நான் இங்கே சஜஸ்ட் பண்ணுறது ஆண்டக்கோட 291 NX கேபினெட், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைனா இதே பட்ஜெட்டில் நீங்கள் வேறு உங்களுக்கு பிடிச்ச கேபினெட்டை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்குமே இந்த ஏர் ஃப்ளோ கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. ஸோ இதே பட்ஜெட்டில் ஆண்டிஸ்போஸோட ஐஸ் 110 கூட இருக்குது, நிறைய பேர் அதையுமே வாங்குறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த கேபினெட்டை கூட வாங்கலாம். ஆனால் இந்த ஆண்டக்கோட கேபினெட் நல்ல ஏர் ஃப்ளோ இருக்குது, முன்னாடி மெஷ் பேனல் கொடுத்துருக்காங்க, முன்னாடி 3 RGB ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆட்டோ RGB தான், நம்மளால சாஃப்ட்வேர் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பின்னாடி ஒரு நார்மல் ஃபேன் கொடுத்துருக்காங்க. இந்த கேபினெட்டோட முன்னாடி நம்மளால 360 mm ரேடியேட்டரை கூட மவுண்ட் பண்ண முடியும். ஸோ இது லார்ஜான கேபினெட் தான். இல்லை E8X மதர்போர்டு வரைக்குமே சப்போர்ட்டுமே இருக்குது. USB 3.0 போர்ட்டுமே முன்னாடி கொடுத்துருக்காங்க, 2 USB 2.0 போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க, PSC ஷவுடு கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்குமே ஓரளவுக்கு நல்ல ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இது ஓகேயான ஒரு கேபினெட் தான். நீங்கள் இதுதான் கண்டிப்பாக வாங்கணும்னு கிடையாது, இந்த பட்ஜெட்டில் ஒரு பெட்டரான வேறு கேபினெட் இருந்தால் கூட நீங்கள் வாங்கலாம். அப்புறமா ஸ்டோரேஜ், நம்ம ரொம்ப டைட்டான பட்ஜெட்டில் பண்ணுறோம், 50,000 பட்ஜெட்டில், அதுவும் இன்டலோட 12th Gen சூஸ் பண்ணியிருக்கோம், AMDோட 6600 சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பட்ஜெட் எப்படியுமே இப்போவே நமக்கு கிட்டத்தட்ட 47,000 48,000 கிட்ட வந்திருக்கும். ஸோ பட்ஜெட் ஆல்ரெடி இந்த அளவுக்கு வந்தனால நம்ம கண்டிப்பாக இங்கே ஒரு 500 GB NVMe SSD தான் சூஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக நம்ம NVMe SSD தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எந்த NVMe SSD சூஸ் பண்ணணும்னா அண்டர் 2500 நீங்கள் எந்த ஒரு பிராண்டோட NVMe SSD சூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. மோஸ்ட்லி க்ரூஷலோடது அவைலபிளாக இருக்கும், இல்லைனா ஏடேட்டாவோடது அவைலபிளாக இருக்கும், சம்டைம்ஸ் ஜிகாபைட்டோடது அவைலபிளாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக சேல்ஸ் எல்லாம் நடந்ததுனால மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கான இருக்குது. ஆனால் அண்டர் 2500 நீங்கள் ஒரு நல்ல NVMe SSD சூஸ் பண்ணலாம். நீங்கள் சாம்சங் ஈவோ தான் போகணும் அப்படின்னு கிடையாது, ஈவோ மோசம்னு சொல்லலை. ஆனால் அந்த அளவுக்கு இந்த பட்ஜெட்டில் பிசி பில்ட் பண்ணும்போது நீங்கள் அதை கன்சிடர் பண்ண வேணாம், அந்த காசை நீங்கள் சேவ் பண்ணி அதை பார்ட்ஸில் போடலாம். ஸோ அண்டர் 2500 எந்த NVMe SSD அவைலபிளாக இருக்கோ அதையே வாங்குங்க, அப்போ தான் இந்த பட்ஜெட்டில் கரெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ இப்போ இந்த பிசி பில்டுக்கான எல்லா பார்ட்டையுமே சொல்லிட்டேன். இப்போ ஓவராலாக இந்த எல்லா பார்ட்ஸையுமே நம்ம சூஸ் பண்ணோம்னா இதோட பட்ஜெட் எவ்வளோ வருங்கிறதையுமே இங்கே காட்டுறோம் பாருங்க. ஸோ இங்கே நமக்கு பட்ஜெட் 51K கிட்ட வந்திருக்கு. ஆனால் நம்மளால் 50,000 கூட பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ஏடாய்ட்டாவோட ரேமை சூஸ் பண்ணலாம், D30. நான் இங்கே பிசி பில்டோட பார்ட்டை செலக்ட் பண்ணப்போ அந்த ரேம் அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருந்தது. அப்புறமா NVMe SSD கூட மோஸ்ட்லி எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருந்தது. இந்த க்ரூஷலோட P3 NVMe SSD நமக்கு 2100 rupeesலேயே கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட 50,000 இல்லைனா 50,000 எக்ஸ்ட்ரா ஒரு 500 rupees கூட தான் ஆகும் இந்த பிசி பில்டப் பண்ணுறதுக்கு. நீங்கள் 50,000 பட்ஜெட்டில் இருக்கீங்கன்னா தாராளமாக யோசிக்காமல் இந்த பிசி பில்டப் பண்ணலாம், மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸை இந்த பிசி பில்ட் கிடைக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பிசி பில்ட் பண்ண போகிறாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா 50,000 பட்ஜெட்டில் இது கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். ஓல்டு GTX 1650 கார்டெல்லாம் வச்சு பண்ணுறது கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷனை அவங்களுக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்க. அப்புறமா சில பேருக்கு டவுட் இருக்கலாம், மோஸ்ட் வேல்யூ ஃபார் பண்ணி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சொல்கிறேன்னு. ஸோ நான் இந்த பிசி பில்டோட பெஞ்ச் மார்க் எங்கள் சைடில் இமேஜில் காட்டுறேன், காட்டிட்டு அப்படியே வீடியோவை எண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.